துவாரகேஷ் பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் லைஃப் இனிமே அவ்வளவுதான். வா முத்துலட்சுமி. பெருமாள், நான் சொன்னல உமா இவங்க தான். வணக்கம்மா. உன்னை பத்தி முத்துலட்சுமி நிறைய சொல்லியிருக்காங்க. கஜேந்திரனோட பொண்ணு. அப்பா உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு. கண்டிப்பா நல்லதா சொல்லியிருக்க மாட்டாரு. அது அப்புறம் உமா கிட்ட நம்ம பிளான பத்தி சொல்லிருக்கோம். சார், ஸ்னேகா சாதாரணமான ஆள் இல்ல. அவளுக்கு பிறந்த வீட்லயும் சரி புகுந்த வீட்லயும் சரி மதிப்பும் மரியாதையும் நிறைய இருக்கு. என் புருஷனும் மாமனாரும் ஸ்னேகாவை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடாத குறைதான். ஆரம்பத்துல இருந்தே ஸ்னேகாவுக்கும் எனக்கும் செட் ஆகல. அவளால எனக்கும் என் புருஷனுக்கும் நிறைய பிரச்சனை. என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சா. ஸ்னேகாவால என் நிம்மதியே போச்சு. சார், நான் எங்க அப்பாவை பிரிஞ்சு தவிக்கிற மாதிரி ஸ்னேகாவும் அவ அப்பாவை பிரிஞ்சு தவிக்கணும். கிட்னி விஷயத்துல அந்த கருணாகரன் போய் சேர்ந்துருவான். உங்களை மீறி எதுவும் நடக்காதுன்னு நான் நினைச்சேன். அசந்த நேரத்துல அந்த மயிலு கிட்னியை கொடுத்துட்டாமா. அந்த ஆளுக்கு கிட்னி கொடுக்கறதுக்காக ஸ்னேகா கருவை கலைச்சிட்டான். துவாரகேஷ் ஸ்னேகாவை வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸ்னேகாவை பத்தி நாம தப்பா என்ன சொன்னாலும் கண்டிப்பா துவாரகேஷ் கேட்பான். ஹாஸ்பிட்டல் கையை விட்டு போனதுல கூட துவாரகேஷ் பெருசா அலட்டிக்கல. அவன் வாழ்க்கையில இனிமே ஸ்னேகாவுக்கும் கருணாகரனுக்கும் இடமே இல்ல. ஓ, அவளுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கா? உங்க ரிலேட்டிவ் பொண்ணு என் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறா. யாரு? பிரியாவை தானே சொல்றீங்க? ஆமா, என் ஆஃபீஸ்க்கு ஸ்னேகா வந்திருந்தாங்க. அப்பதான் எனக்கு தெரியும். ஆமா, அவ புருஷ சாதாரண மெக்கானிக். அவன் சம்பாதிக்கிறது பத்தல. அதனால்தான் அவளே வேலைக்கு போறான். அவ வேலைக்கு போறது அவ புருஷனுக்கே பிடிக்கல. என்னது? பிரியாக்கு கல்யாணம் ஆச்சா? பிரியா ஹஸ்பண்ட் பேர் என்ன? சஞ்சய். பிரியா கல்யாணத்துல நிறைய குழப்பம். அது ஒரு பெரிய கதை. விக்ரம், பிரியாவை சொந்த தங்கச்சியா நினைச்சேன். ஆனா அவன் என்கிட்டயே போய் சொல்லிட்டான். எதுக்கு இப்படி சொல்லிருப்பா? தம்பி, என்ன ராஜா ரொம்ப யோசிக்கிற? பிரியாவை வச்சு ஸ்னேகிட்ட பேசலான்னு யோசிக்கிறப்பா. உன் பாகத்துக்கு நீ என்ன செய்ய முடியுமோ செய்யா. சரிப்பா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேங்க. விக்ரம், தைரியமா இருங்க. சுஷ்மா உங்களுக்கு தான். எங்களை மீறி சுஷ்மா மயில் கல்யாணம் நடக்கவே நடக்காது. தேங்க்ஸ். அப்புறம் சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? ஸ்னேகா புகுந்த வீட்டுல இருந்து நிரந்தரமா பிரியணும். அதுக்கு நீ என்ன வேணா செய்யலாம். ஸ்னேகாவையும் துவாரகேஷையும் நிரந்தரமா பிரிக்கணும். பிரிச்சிரு. அதுக்கு என்ன விலையானாலும் நான் தரேன். உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல வக்கீலா இருந்தா சொல்லுங்க. 2 பேருக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவோம். கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இமீடியட்டா இதை நீ பண்ணு. என்னோட வக்கீல் அட்ரஸ் கொடுக்குறேன், போய் பாருங்க. நான் அனுப்பிச்சேன்னு சொல்லுங்க, மற்றதெல்லாம் அவன் பார்த்துக்குவான். முக்கியமா நீங்க அவனை பார்க்க போகும்போது சினேகாவோட புருஷனையும் கூப்பிட்டு போங்க. கொஞ்ச நாள் பொறுங்க, துவாரகேஷையும் நம்ம பக்கம் இழுத்துட்டு வந்துடுறேன். அப்படி மட்டும் நீ பண்ணிட்டனா இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷப்படுற ஆளு நானா தான் இருக்கும். நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இனிமே நிறைய விஷயங்கள் நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன்.
சார், என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன விஷயம் சார்? சஞ்சய் எப்படி இருக்காரு? என்ன பிரியா, சஞ்சய் எப்படி இருக்காருன்னு கேட்டேன். சார், சஞ்சய் யாருன்னு கேட்க போறியா இல்ல யாருன்னு தெரியாதுன்னு சொல்ல போறியா? சார், உங்களுக்கு எப்படி சார் இந்த விஷயம்? உங்களுக்கு கல்யாணம் பண்ணது எனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறீங்களா? எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை என் சொந்த தங்கச்சி மாதிரி நினைச்சுக்கிட்ட பிரியா, என்ன போய் ஏமாத்திட்டீங்களே. சார், சாரி சார். சாரி சொன்னா எல்லாம் சரியா போச்சா? சார், என்னோட சுச்சுவேஷன் அப்படி. என்னோட ஹஸ்பண்ட் ஒரு சாதாரண மெக்கானிக். மாதம் 6000 ரூபாய் தான் சம்பளம். குடும்பம் நடத்துறதே ரொம்ப கஷ்டம் சார். நானும் வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன். அந்த நேரத்தில் தான் நம்ம ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூக்கு வந்தேன். இன்டர்வியூவில் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆன பொண்ணுங்களை ப்ராஜெக்டில் சேர்த்துக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சுது. உண்மையை சொல்லிட்டு போயிடலாம் தான் சார் நினச்சேன். நல்ல வேலை, நல்ல சம்பளம். அப்போ நான் இருந்த சூழ்நிலையில் இந்த வேலையை விடுறதுக்கு எனக்கு மனசு வரல சார். அதனால தான் போய் சொல்லிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க சார். இன்னைக்கு நானும் என் ஹஸ்பண்டும் ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கோம்னா அதுக்கு காரணம் இந்த வேலை தான் சார். நான் போய் சொன்னது தப்பு தான். என்னை மன்னிச்சிடுங்க. இதுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். கேள்விப்பட்டதும் உங்க மேல பயங்கர கோவம் வந்துச்சு. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது உங்க மேல பரிதாபம் தான் வருது. உங்க குடும்ப சூழ்நிலைக்காக தான் நீங்க போய் சொல்லியிருக்கீங்க. இந்த ஒரு பொய் தவிர வேற எந்த தப்பும் நீங்க பண்ணதில்லை. இன்ஃபேக்ட் கல்யாணமானது காரணத்துக்காக உங்களை நான் வேலைக்கு எடுக்காம இருந்திருந்தா ஒரு திறமையான கேண்டிடேட்டை நான் மிஸ் பண்ணியிருப்பேன். சார், அப்படின்னா என் மேல உங்களுக்கு கோவம் இல்லையா சார்? நிச்சயமா இல்லை. என்ன வேலையை விட்டுலாம் அனுப்பிட மாட்டீங்கல்ல? சத்தியமா அனுப்ப மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் உன்னை மன்னிச்சதுக்கு பிரதிபலனா நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணும். என்ன சார்? பயப்படாத, உன்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி தான். சொல்லுங்க சார், நான் கண்டிப்பா பண்றேன். பிரியா, அன்னைக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்களே உங்க ரிலேட்டிவ், ஸ்னேகா நீ சொல்றீங்களா சார்? என் சின்ன அண்ணனோட ஒய்ஃப் தான் சார் அவங்க. அவங்க அத்தை பொண்ணு சுஷ்மா உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார், நான் பார்த்துருக்கேன். லண்டன்ல பிறந்து வளர்ந்தவ. என்னாச்சு சார் சுஷ்மாக்கு? சுஷ்மாவை நான் காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கவும் ஆசைப்படுறேன். சார், சுஷ்மாக்கு இன்ஸ்பெக்டர் மயில் வாகனத்தோட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். நீங்களே சொல்லுங்க பிரியா, எனக்கு என்ன குறைச்சல்? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா சுஷ்மாவை நல்லா பார்த்துக்க மாட்டேனா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? உங்களை கல்யாணம் பண்றதுக்கு சுஷ்மா கொடுத்து வச்சிருக்கணும். உங்களுக்கு புரியுது, உங்க அண்ணி ஸ்னேகாவுக்கு புரியலையே. அவங்க என்ன சொல்றாங்க? உங்க அண்ணிக்கு என் அப்பாவை பிடிக்கல, அதனால சுஷ்மாவை எனக்கு கல்யாணம் பண்ணி தர முடியாதுன்ட்டாங்க. என்னால் சுஷ்மாவை மறக்கவே முடியல. என் வாழ்க்கையில் இன்னொரு பொண்ணுக்கு இடமே இல்லை பிரியா. இப்போ நான் என்ன சார் பண்ணணும்? எனக்காக உங்க அண்ணிகிட்ட பேச முடியுமா? சார், நான் உங்ககிட்ட போய் சொன்னா கேட்பாங்களா சார்? எங்க அப்பா மாதிரியே நானும் ரூடா இருப்பேன்னு ஸ்னேகா நினைக்கிறாங்க. ஆனா நான் அப்படிப்பட்டவ இல்லைன்னு நீங்க தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். உங்களால முடியுமா பிரியா? என்ன சார் நீங்க? என் அண்ணனுக்காக இதை கூட செய்ய மாட்டேனா? நான் பேசுறேன் சார். என் அண்ணிக்கிட்ட உங்களுக்காக நான் பேசுறேன். தேங்க்ஸ் பிரியா. சார், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். சொல்லு பிரியா. நம்ம ஆஃபீஸ்ல எல்லாரும் எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி நினைக்கல, நீ அப்படி சொல்லி வச்சிருக்க. ஓகே சார், நான் தான் போய் சொல்லிட்டேன், என் தப்பு தான். அந்த பொய் அப்படியே கண்டினியூ ஆகட்டும் சார். நான் போய் சொல்லிட்டேன்னு தெரிஞ்சா அவங்கள ஃபேஸ் பண்ணவே முடியாது சார், கில்ட்டியா இருக்கும். ப்ளீஸ் சார், சொல்லாதீங்க. நான் சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ் சார். ஓகே தங்கச்சி, டைம் ஆச்சு, நீ வீட்டுக்கு கிளம்பு. உங்க அப்பா வெயிட் பண்ணிருப்பாரு. ஓ சாரி, சஞ்சய் வெயிட் பண்ணிருப்பாரு. சரி, அன்னிக்கிட்ட பேசிட்டு ஒரு நல்ல செய்தியோட வரேன். ஓகேம்மா.
ஏமா ராஜி, என்னம்மா இன்னும் ஸ்னேகாவை காணோம்? வந்துருவாண்ணே. ஏய், முதல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணு. காலையில இருந்து 4 தடவை ஃபோன் பண்ணியாச்சு. அக்காவுக்கு வெளியில வேலை இருக்கும், அதெல்லாம் முடிச்சுட்டு லஞ்சுக்கு வந்துருவாங்க. ராஜி, இந்த புடவை ஸ்னேகா கலருக்கு நல்லா இருக்கும்லம்மா? ஏன் நான் கட்டின நல்லா இருக்காதா? ஆமா, எல்லாம் உன் மகளுக்கே பார்த்து பார்த்து செய்யற போல. இதெல்லாம் சுத்தமா சரியில்லைண்ணே. பாத்தியாம்மா, ஸ்னேகாக்கு நான் புடவை செலக்ட் பண்ணக்கூடாதான் உங்க அம்மாவுக்கு. ஆமா, அம்மா பயங்கரமான ஆளு. நம்ம கிட்ட இப்படி பேசிட்டே ஸ்னேகாக்காவை தனியா கவனிக்கிறாங்க தெரியுமா? கல்யாண பொண்ணு நானு, ஏன் முகூர்த்த புடவைய விட அக்காவுக்கு ரொம்ப காஸ்ட்லியா எடுத்து வச்சிருக்காங்க. ஆமாண்டி, அப்படிதாண்டி பண்ணுவேன். எனக்கு உன்னை விட ஸ்னேகா தாண்டி முக்கியம். போதுமா? பாருங்க மாமா, அம்மா எப்படி எல்லாம் பேசுறாங்க. நீ மட்டும் என்ன, உங்க அக்காக்கு தனியா நெக்லஸ் எடுத்து வச்சிருக்கல, அது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் எங்களுக்கு தெரியும்டி. உனக்கு உங்க அக்கா முக்கியம், உங்க மாமாவுக்கு ஒரு பொண்ணு முக்கியம், எனக்கு ஏன் ஸ்னேகா முக்கியம்பா. ராஜி, நீங்க 3 பேரும் எப்போ இதே மாதிரி ஒத்துமையா இருக்கணும். என்னன்னு 3 பேருன்னு சொல்ற? 4 பேருன்னு சொல்லு. நம்ம 4 பேரு எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு. பா, 100 ஆயுசு. அவ வந்துட்டான்னு நினைக்கிறேன். என்ன டாக்டர், சம்பந்தி நான் ஒருத்தர் இருக்கிறதே மறந்துட்டு தேவையில்லாம செலவு பண்றீல. பெருமாள், என்ன, எதுக்கு வந்த, ஏன் வந்த, எங்க வந்த, முதல்ல மரியாதையா கிளம்பிடு, இதானே சொல்ல போறீங்க? இங்க பாரு, பேசாம போயிடு, பிரச்சனை பண்ணாம. அட இருங்க சம்பந்தி, நல்ல விஷயம் பேசத்தானே நான் வந்திருக்கேன். எதுக்கு எடுத்தாலும் போயிடு போயிடுன்னு அவசகுணமா பேசுறீங்களே. முதல்ல வாங்க உட்காருங்கன்னு நல்ல விதமா பேச கத்துக்கங்க. ஏய் தம்பிகளா, சம்பந்தி எதை செஞ்சாலும் அதுல ஒரு முறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பொண்ணுக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசை, முகூர்த்த புடவை, தாலி சரடெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து தான் வரணும். அதைத்தான் நான் கொண்டு வந்திருக்கேன். முகூர்த்த புடவை மட்டுமே 3 லட்சம் ரூபா. அவ கழுத்துல தொங்குறதுக்கு தாலி சரட 15 பவுன்ல செய்ய சொல்லியிருக்கேன். அப்புறம் 50 பவுனுக்கு தாலி சரடு செய்யறதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன். 50 பவுனெல்லாம் வந்து கழுத்துல போட்டா மருமகளுக்கு கழுத்து வலிக்கும்ல, அதனாலதான் 15 பவுன்லயே சரடு இருக்கட்டுன்னு முடிவு பண்ணிவிட்டேன். ரொக்கமா 1 லட்சம் ரூபா இருக்குது. சும்மா சம்பிரதாயத்துக்கு தான். பொண்ணு வைக்கிற இடத்துல பூவாது வைக்கணும்ல, அது எடுத்து பத்திரமா வைங்க. அப்புறம் இந்த மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடுறது, செயினை செய்யறது, அதை செய்யறது, இதை செய்யறது எதுவுமே கண்டிஷன் கிடையாது, உங்க விருப்பம் தான். நீங்க செய்யுங்க, செய்யாம போங்க, அதுல எனக்கு ஒரு சங்கடமும் கிடையாது. ஓகே, இந்த கல்யாணத்தை நானே எடுத்து செஞ்சிருந்தேன்னா மொய் பணமே கோடி கணக்கில் வந்திருக்கும். நீங்க தான் எதுவும் செய்ய வேணாம் என் கையை கட்டி போட்டீங்களே, அப்புறம் என்ன பண்றது? ராஜே, முகூர்த்த புடவைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு ராஜே, அதை தூக்கி எறிகிற. உன்னை அடிச்சா எங்களுக்கு தான் அசிங்கம். அதனாலதான் நீ கொண்டு வந்து தூக்கி எறிஞ்ச. போயிட்டு மரியாதையா. ராஜே, உனக்கு இந்த அவமானம் தேவையா? பேசாமிக்கிறது போயிடும். டாக்டர், நான் நக்கலா? இதெல்லாம் நல்லதுக்குல்ல, பாத்துக்க. உன் நல்ல நேரம். என் பொண்ணு இங்க இல்ல. இருந்திருந்தா உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருப்பா. இருங்கடா, இது என் குடும்ப பிரச்சனை, நான் பேசி தீர்த்துக்கிறேன். ஐயா, உங்களை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்காங்க ஐயா, தாங்க முடியலையா? சரிடா, எல்லாத்துக்கும் கொஞ்சம் பொறுத்து போவோம். எல்லாம் என் மகனுக்காகத்தானே. சுஷ்மா கழுத்துல தாலி கட்ட போறது என் மகன் விக்ரம் தான். இந்த பொண்ணு நாளைக்கு என் வீட்டுல மருமகளா வந்து வாடணும். என் பையன் இந்த வீட்டுக்கு மருமகனா வந்து போகும். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு பெருமாள் அமைதியா இருக்கிறோம். இத பாரு, நீ நினைக்கிறதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. மயில் தான் இந்த வீட்டு மருமகன். சுஷ்மா கழுத்த தாலி கட்ட போறது மயில் தான். கருணாகரா, நீ நினைக்கிறது நடக்காது.
சுஷ்மா கழுத்துல தாலி கட்ட போறது என் பையன் விக்ரம் தான். பகல் கனவு பழிக்காது பெருமாள், நீ கிளம்பு. இத பாரு, என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிடு. நான் மருமாவள, நீ அமைதியா இருக்கா? நீ உன் பங்குக்கு ஏதாவது சொல்லு. நீ பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. காரை துப்புறதுக்குள்ள மரியாதைங்கிறது போயிடு. ராஜலட்சுமி, நல்லா கேட்டுக்க. இங்க கீழே கிடக்கிற இந்த முகூர்த்த புடவை தான் உன் பொண்ணு உடம்புல கட்டுவா. இந்த தாலியை தான் உன் பொண்ணு கழுத்துல என் பையன் கட்டுவான். இது நடக்கும், நடந்தே தீரும். சொல்றது பெருமாள். என்ன மன்னிச்சிரு மீனா, என்னால் தானே உனக்கு எவ்வளவு கஷ்டமோ. எல்லாம் என் தப்பு தான். ஐம் சாரி மீனா. நீ அழுகுறத பார்க்குற சக்தி கூட எனக்கு இல்லை. ப்ளீஸ் மீனா, அழாத. ஹலோ சார். சார் நீங்களா? உள்ள வாங்க சார். உட்காருங்க சார். சொல்லுங்க சார். ஏன் சரவணன், சேவிங் அக்கௌண்ட்ல இருந்து வாரத்துக்கு 24,000 ரூபாய் தான் எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? அது வந்து சார், ரூல்ஸ் மீறி பணம் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன அவசரம்? நல்லா இருக்கீங்களா மேடம்? என்ன சரவணன், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இருக்கிறீங்க? சார், என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். என் சர்வீஸ்ல நான் இது வரைக்கும் எந்த தப்பும் பண்ணதில்லையே. அதனால தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்காம நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம். இல்லைன்னா நீங்க செஞ்ச தப்புக்கு கம்மி எண்ணிட்டு இருந்திருப்பீங்க. சார், நான் யாருடைய பணத்தையும் கையாடல் பண்ணல. என் அக்கௌண்ட்ல இருந்த பணத்தை தானே எடுத்தேன். என்ன சரவணன், எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க? 500,000 செல்லாதுன்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பணம் எடுக்கணும்னு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. நீங்க பேங்க் ஸ்டாஃப்ங்கிறதுனால உங்க பதவியை பயன்படுத்தி எடுத்திருக்கீங்க. பழைய 500,000 கருப்பு பணம் வச்சிருக்கிறவங்க யாருக்கோ புது நோட்டா மாத்தி கொடுக்கறதுக்காக நீங்க பணத்தை எடுத்திருக்கீங்களோன்னு நாங்க சந்தேகப்படுறோம். ஐயோ சார், இல்ல சார், சத்தியமா இந்த மாதிரி தப்பான நோக்கத்துல நான் பணம் எடுக்கல. அப்படின்னா ரொம்ப சிம்பிள், நீங்க எடுத்த பணத்தை உங்க அக்கௌண்ட்லயே கொண்டு வந்து போட்டுருங்க. ஆர்பிஐக்கு இந்த வாரத்துக்குள்ள ஸ்டேட்மெண்ட் அனுப்பணும். அதுக்குள்ள பணம் வந்துருச்சுன்னா நீங்க செஞ்ச இந்த விதி மீறல் வெளியே தெரியவே தெரியாது. இந்த வாய்ப்பை கூட நாங்க கொடுக்க கூடாது. ஆனா இதுவரைக்கும் உங்க நடத்தையில எங்களுக்கு எந்த சந்தேகமும் வரலங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு சான்ஸ் தர்றோம். மோரோவர், நீங்க ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன், இந்த நாட்டுக்காக பாடுபட்டவர். நீங்க பணத்தை கட்டிட்டீங்கன்னா உங்க மேல நடவடிக்கை இருக்காது. இல்லைன்னா விதியை மீறி பணத்தை எடுத்த குற்றத்துக்காகவும் பதவியை தவறா பயன்படுத்தின குற்றத்துக்காகவும் நீங்க தண்டிக்கப்படலாம். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா உங்க வேலையே போயிடும் சரவணன். சார், உங்களுக்கு 2 நாள் டைம் தர்றோம். பணத்தை கொண்டு வந்து கட்டிடுங்க. பணம் இல்லாம பேங்க்கு வராதீங்க. 1 வாரம் உங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்.
அதுக்கான ஆர்டர். உங்களுக்கு 2 நாள் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள பணத்தை கட்டிடுங்க. நான் வரேன். அப்பா அடே வா பிரியா, வா வாங்க மாப்ள, எப்படி இருக்கீங்க? நல்லா எப்படி இருக்கீங்க? ஓகேமா. நல்லா இருக்கியா? எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டி. பிரியா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணி. குஷி என்ன ஸ்கூல்ல இருந்து வரலையா? வர நேரம் தான். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமா, அண்ணன் எங்க? வீட்ல இல்லம்மா, வெளியில போயிருக்க. அவன் எங்க போறான், எப்போ வரான், எதுவுமே எங்களுக்கு தெரியறது இல்லம்மா. அண்ணனுக்கு இன்னும் கோவம் தெரியலையாப்பா? அவன் கஷ்டம் அவனுக்குடி. ஸ்னேகா பண்ணது மட்டும் நியாயமா? என்னம்மா நீயும் புரியாம பேசிட்டு இருக்க? அண்ணனும் அண்ணியும் நினைச்சா இன்னொரு குழந்தை பெத்துக்க முடியாதா என்ன? உங்க அம்மாவுக்கு குறைக்கிற மாதிரி சொல்லு. அண்ணி மாப்ள வாங்க உட்காருங்க. எப்போ வந்த? இப்போதான் வந்தேன். உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். கவலைப்படாதீங்க அண்ணி, அண்ணன் கூட சீக்கிரத்துல மனசு மாறிடுவாரு. எனக்கு என்னவோ அவர் மனசு மாறுவாருன்னு தோணல பிரியா. நம்பிக்கையோட இருங்க அண்ணி, அண்ணன் நிச்சயமா உங்களை மன்னிப்பாரு. பார்க்கலாம். ஏண்டி நீ இன்னைக்கு ஆபீஸ்க்கு போல? இல்லம்மா, ஆஃப் டே பெர்மிஷன் போட்டு வந்திருக்கேன். உங்களை பார்த்து ஏதோ பேசணும்னு நேத்துல இருந்து கேட்டுட்டே இருந்தா, அதான் கூட்டிட்டு வந்தேன். என்கிட்ட பேசணுமா? என்ன பேசணும்? சுஷ்மா கல்யாணத்தை பத்தி பேசணும் அண்ணி. எங்க எம்டி விக்ரம் உங்களுக்கு தெரியும்ல? யாருமா? அந்த பெருமாளுடைய பையன் விக்ரமா? ஆமாண்ணே, பெருமாள் அடாவடியா நடந்து பாருன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா விக்ரம் ரொம்ப நல்லவர். சரிம்மா, உங்க எம்டி விக்ரம் ரொம்ப நல்லவராகவே இருந்துட்டு போட்டோம். அதுக்கும் சுஷ்மா கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம்? அண்ணே புரியாத மாதிரி இப்படி கேட்காதண்ணே. அண்ணி உங்களுக்கு கூடவா புரியல? சுத்தி வளைச்சு பேசாத பிரியா. நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு.